துடுப்புகள் ஓர்ஸ் எடுத்துட்டு தண்ணியை பின்பக்கத்துக்கு தள்ளுறோம். அப்போ தண்ணி நம்மளை முன்பக்கத்துக்கு தள்ளுறது. ஆக்ஷன் ரியாக்ஷன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பாலாஜி. வணக்கம், நான் சங்கீதா. ஸோ இன்றைக்கி நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டனின் மூன்றாவது விதியை பற்றி நம்ம பேச போகிறோம். அது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி, ஒரு பசில் மாதிரி. ஓகே, ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருக்கார். அந்த விவசாயிக்கிட்ட ஒரு குதிரை இருக்குது. இந்த குதிரைக்கு நியூட்டன்ஸ் லாஸ் தெரியும். ரொம்ப அறிவியல் தெரிஞ்ச ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ண ஒரு குதிரை. கரெக்ட். ஓகே, சொல்ல மறந்துட்டேன், இந்த குதிரைக்கு தமிழும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும். புத்திசாலி குதிரை. கூகுள் டிரான்ஸ்லேட்டையும் முழுகியாச்சு இந்த குதிரை. ஓகே, ஸோ இப்போது இந்த விவசாயி ஒரு வண்டியை குதிரைக்கு கட்டிட்டு அது மேலே வைக்கோல் வச்சுட்டு டவுனுக்கு இந்த வைக்கோல் வைக்கிறதுக்காக கிளம்பணும்னு சொல்லிட்டு குதிரைகிட்ட போலாமா கிளம்பு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த குதிரை சொல்கிறது, நியூட்டனின் மூன்றாவது விதி பிரகாரம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நான் எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கும். அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதனால் நான் முயற்சி பண்ணி அதுக்கு ஒன்றும் பயன் இல்லை அப்படின்னு குதிரை கையை கட்டி நிற்காது, கையை கட்ட முடியாதாக அது நிற்கிறது. ஸோ இப்போது கேள்வி என்னென்னா, இந்த குதிரைக்கு நீங்கள் எப்படி நியூட்டன்ஸ் தேர்ட் லா கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த குதிரையை வண்டியை இழுக்க முடியும்னு கன்வின்ஸ் பண்ணணும். அது எப்படி பண்ண போகிறீங்க, அதுதான் கேள்வி. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நியூட்டன்ஸ் தேர்ட் லா டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது இந்த குதிரை ஏன் நான் இழுக்க முயற்சி செஞ்சேன்னா, நான் என்னதான் எஃபோர்ட் எடுத்தாலும் அதற்கு எதிர்முறையாக இன்னொரு ஃபோர்ஸ் வரப்போகுது, நான் ஏன் எஃபோர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது, அதை எப்படி நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தா குதிரை சொல்கிறது நியாயம் இருக்குன்னு தோன்றுறது. ஆனால் குதிரை வண்டியை இழுக்க முடியும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுக்கு முன்னாடி முதல்ல மூன்றாவது விதியை பற்றி பேசிக்கலாம். இப்போ நான் 9வது கிளாஸ் டீச் பண்ணுறச்சு கிளாஸில் நான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா தெரியுமான்னு கேட்டப்போ எல்லாருமே ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் கற்றுட்டாங்க. நான் சரி இதுக்கு ஒரு உதாரணம் கொடு அப்படின்னு கேட்டேன். அப்போ கிளாஸில் ஒரு பையன் அவன் அடித்தான் நான் அடித்தேன் அப்படின்னு உதாரணம் கொடுத்தான். கரெக்டு தானே சார்? ஆக்ஷன் ரியாக்ஷன். நான் அடித்தேன், கோவம் வந்தது, அவன் திரும்பி என்ன அடித்தான், அவ்வளோதானே. அதான் இப்போது முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆக்ஷன் ரியாக்ஷன் நம்ம பொதுவாக ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணுற அர்த்தம் கிடையவே கிடையாது. நியூட்டனை பொறுத்தவரையிலையும் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலையும் பொதுவாக ஆங்கிலத்தில் ஆக்ஷன்னா நம்ம ஏதோ செய்கிறோம், ரியாக்ஷன்னா அதுக்கு பலனாக ஏதோ நடக்கிறது. ஸ்டூடெண்ட் ஏ பி அடித்தான், ஸ்டூடெண்ட் பி திரும்பி ஏ அடித்தான். ஸோ இதை ஆக்ஷன் ரியாக்ஷன் நம்ம பொதுவாக நினச்சிப்போம். ஆனால் ஃபிசிக்ஸில் ஆக்ஷன் ரியாக்ஷன் ரெண்டுமே விசைகள். விசை அப்படின்னா சார் கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லுங்கள், அந்த வார்த்தை நாங்கள். விசைனா ஃபோர்ஸ். ஃபிசிக்ஸில் ஆக்ஷன் ரியாக்ஷன் இது ரெண்டுமே விசைகள். விசைனா ஃபோர்ஸ். இது ஏதோ நடந்தது, யாரோ ஏதோ செஞ்சாங்க, அது ஆக்ஷன் அப்படி இல்லை. இது விசை, ஃபோர்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட் ஏ ஸ்டூடெண்ட் பியை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்டூடெண்ட் ஏ ஸ்டூடெண்ட் பியை கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறான். பசங்களா இப்படிலாம் செய்யக்கூடாது, ஆனால் இந்த எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் கிளாஸில் ஒரு பையன் இது சொன்னது. இப்போ அந்த ஒரு அடியிலேயே ஆக்ஷன் ரியாக்ஷன் ரெண்டுமே இருக்குது. எப்படின்னு கேளுங்க. இப்போது ஸ்டூடெண்ட் ஏயோட கை ஸ்டூடெண்ட் பியோட கன்னத்தில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணி, அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட் பியோட கன்னம் ஸ்டூடெண்ட் ஏயோட கை மேலே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிது. இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று கை ஸ்டூடெண்ட் பியோட கன்னத்து மேலே செலுத்தும் விசை. இன்னொரு ஃபோர்ஸ் அந்த கன்னம் ஸ்டூடெண்ட் ஏயோட கை மேலே செலுத்தும் விசை. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று கன்னத்து மேலே இருக்குது, இன்னொன்று ஸ்டூடெண்ட்டின் கை மேலே இருக்குது. ஸோ எப்போவுமே ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸுமே ஒரே ஆப்ஜெக்ட் மேலே எப்போவுமே ஆக்ட் ஆகாது, எப்போவுமே ஒரே பொருள் மேலே செலுத்தப்படாது. ஒரு ஃபோர்ஸை நீங்கள் ஆக்ஷன் சொன்னீங்கன்னா இன்னொன்று ரியாக்ஷன், இல்லை இது ஆக்ஷன் அது ரியாக்ஷனை கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். ஆனால்
2 ஃபோர்ஸஸுமே 2 வெவ்வேறு பொருட்கள் மேலே தான் செலுத்தப்படும். அந்த 2 ஃபோர்ஸில் ஏதோ ஒன்றை வந்து ஆக்ஷன் சொல்லலாம், இன்னொன்று வந்து ரியாக்ஷன் சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் முன்னாடியே இந்த கேள்வியை கேட்டதுனால நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க எப்பயுமே ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேராக தான் வரும், ஒரு ஜோடியாக, ஒரு ஜோடியாக தான் வரும். அதனால் கை வந்து கன்னத்து மேலே அடித்தது ஃபோர்ஸ் ஆக்ஷன்னு சொல்லலாம், கண்ணம் கை மேலே அடித்தது ரியாக்ஷன்னு சொல்லலாம், இல்லை கண்ணம் கை மேலே பட்டது ஆக்ஷன்னு சொல்லலாம், கை கன்னத்து மேலே பட்டது ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஆனால் பொதுவாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, கை அடிச்சது தானே சார் முதல்ல நடந்தது. ஏன் அதான் முதல்ல நடந்தது, யாருக்கும் வந்து யார் அடிச்சானோ அவனானே ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், அதுதான் ஆக்ஷன், இது வந்து ரியாக்ஷன் நினச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்னும் கூட அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்து பொதுவாக ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணுற அர்த்தத்தோடு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எப்படி நினைக்கணும்னா, எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த கை, இதில் அணுக்கள் உண்டு, அணுக்களால் செய்யப்பட்ட கை. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் பியோட கண்ணம், அதுவும் அணுக்கள், தேர் ஆல்சோ ஆட்டம்ஸ். ஸ்டூடெண்ட்டே என்ன பண்ணுறான், ஒரு செட் ஆஃப் ஆட்டம்ஸை இன்னொரு செட் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு நெருங்கி கொண்டு வரான். இப்போ ஆட்டம்ஸை பொறுத்தவரையிலையும் யார் இந்த கதையை ஆரம்பித்தா, யார் அடிக்க வந்தாங்க, அதை பற்றி ஆட்டம்ஸுக்கு கவலையே இல்லை. ஆட்டம்ஸை பொறுத்தவரையிலும் 2 செட் ஆஃப் ஆட்டம்ஸ் நெருங்கி வந்தப்போ ஒன்று மேலே ஒன்று ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிக்கும், அவ்வளவுதான். ஸோ நியூட்டன் இதை வந்து அழகாக புரிஞ்சிட்டாரு. இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன்னு வந்து பேர் வச்சுருக்காரு. அதனால் வந்து ஜெனரேஷன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. சரி, இன்னொரு உதாரணம் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு போட்டில் உட்காந்துருக்கீங்க. போட் வந்து ஏரியில் இருக்குது, தண்ணி மேலே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து முன் திசையில் போகிறதுக்கு விரும்புகிறீங்க. போட் உள்ளே உட்காந்து அந்த போட் சைட்ஸை பிடிச்சிட்டு கட்டியாக முன்பக்கத்துக்கு தள்ளுறீங்க. போட் போகுமா? யோசனை பண்ணி பாருங்கள், போகாது. அது ஏன்னு வந்து அதை பற்றி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அது ஒரு பசில். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், துடுப்புகள் ஓர்ஸை எடுத்துட்டு தண்ணியை பின்பக்கத்துக்கு தள்ளுறோம். அப்போ தண்ணி நம்மளை முன்பக்கத்துக்கு தள்ளுறது. ஆக்ஷன் ரியாக்ஷன். எது ஆக்ஷன் எது ரியாக்ஷன்? மறுபடியும் சொல்கிறேன், நியூட்டனை பொறுத்தவரையிலையும் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலையும் தண்ணி நம்மளை தள்ளுறது, ஓர்ஸ் துடுப்புகளை தள்ளுறது ஆக்ஷன் எடுத்துக்கலாம், துடுப்புகள் தண்ணியை தள்ளுறது ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செட் ஆஃப் ஆட்டம்ஸை வச்சு இன்னொரு செட் ஆஃப் ஆட்டம்ஸை ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறோம். துடுப்புகள் வச்சு தண்ணியை தள்ளுறோம். தண்ணி நம்மளை வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸோட முன்பக்கத்துக்கு தள்ளுறோம். இப்போது வெளியிலேருந்து இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட், வெளிப்புற ஏஜென்ட். உள்ளார நம்மளை வந்து தள்ள முடியல. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பொருள் தன் மேலேயே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியாது. ஒரு பொருளில் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு பார்ட்டிக்கிள், ஒரு துகள் தன் மேலேயே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியாது. சார் நீங்கள் சொல்கிறது வந்து லாஜிக்கலாக எனக்கு புரிஞ்சுது. அதாவது என்ன மாதிரி ஒரு ஆசாமி, நான் வந்து ஜிம்லலாம் போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த போட்டை தள்ள முடியவே முடியாது. நான் துடுப்பால் தண்ணி எப்படி தள்ளுறேன், அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் என்ன, இன்னொரு ஆப்போசிட் திசையில் அந்த போட்டை முன்னாடி தள்ளுது தண்ணி. ஆனால் அயன்மேன் மாதிரி ஆர் தார் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் ஆர் ஹல்க் மாதிரி வச்சுக்கலாம், அவங்க வந்து சூப்பர்மேன், டிசியையும் இன்க்ளூட் பண்ணலாம். ஸ்பேஸ்ல இருக்காரு. இல்லை, அவர் வந்து நான் சொல்றது அந்த மாதிரி ஒருத்தர் எவ்வளவு ஃபோர்ஸோட உள்ள அந்த போட்டுக்குள்ளேயே போட்டை தள்ளினா போட் போகும் தானே சார்? போகாது, போட் போகாது. ஏன்னு கேளுங்க. இப்போ வந்து நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு பார்ட்டிக்கிள், ஒரு துகள் வந்து தன்மையிலேயே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியாது. பட் நான் வந்து என் கையை எப்படி தூக்குறேன்னு, நீங்கள் வந்து உங்கள் கையை ஆக்சலரேட் பண்ணுறீங்க இல்லையா? ஏன்னா இந்த கை மேலே இந்த ஷோல்டர் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செலுத்துறது. ஷோல்டர் வந்து வெளிப்புற ஆப்ஜெக்ட். ஷோல்டரையும் நீங்கள் சேர்த்து லிஃப்ட் பண்ணிங்கன்னா பாடி வந்து உங்களது எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட். முழுவாக நீங்கள் வந்து ஆக்சலரேட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒரு வேளை ஸ்பேஸில் இருந்தீங்கன்னா முழுவாக உங்களால் ஆக்சலரேட் பண்ணவே முடியாது. ஸோ சூப்பர்மேன் வந்து ஸ்பேஸில் வந்து சடனாக ஃபாஸ்ட்டாக போகிறான்னா அது நடக்காது ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில். ஆனால் சினிமா நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், அது வேண்டான்னு சொல்லலை.
இல்லை நான் ஃபிசிக்ஸ்குள்ளேயே இதே கேள்வியை தான் கேட்குறேன். சூப்பர்மேன் இஸ் அன் எக்ஸ்டர்னல் பாடி, போட்டு கிடையாது. அது புரிஞ்சது நீங்கள் கேட்டது. நீங்கள் வந்து சூப்பர்மேன் தானே போட்டை தள்ளுறாரு. இல்லை சூப்பர்மேன் வந்து போட்டும் சேர்ந்து ஒரு ஃபுல் ஆப்ஜெக்ட், அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவை, அதுதான் தண்ணி. ஏன்னா சூப்பர்மேன் அண்ட் போட் டுகெதர் ரெண்டும் சேர்ந்து தான் அக்சலரேட் ஆகுது. அது பண்ணுறதுக்கு இல்லை இன்னொன்று பண்ணலாம். சூப்பர்மேன் வந்து போட்டுக்கு வெளியில் வந்து போட்டை அப்படி தள்ளினார்னா அவர் வந்து பின்பக்கத்துக்கு போவார். அந்த தண்ணி கொடுக்குற ஃபோர்ஸ் சூப்பர்மேனுடைய கை வந்து போட்டை எக்ஸாக்ட்லி. என்னவா இருந்தாலும் போட் தன்னைத்தானே தள்ளிக்க முடியாது. வெளியிலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தான் தள்ள முடியும். கரெக்ட். ஆர் போட்டுக்குள்ள ஹல்க் உட்காந்துட்டு இருந்தாலும் அவரால் தள்ள முடியாது. அதான் ஹல்க விட்டுடுவோம் இப்போ. சரி சூப்பர்மேனே பேசியாச்சு. ஓகே, இன்னொரு நாள் நம்ம வந்து டிசி மார்வெல் கொஞ்சம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அப்படியா? ஓகே. ஸோ பின்ன வந்து இன்னொரு நாள் நம்ம வந்து ஹல்க்கும் சூப்பர்மேனுக்கு நடுவில் வந்து சண்டை வந்துச்சுன்னா யார் ஜெயிப்பான்னு அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் என் மேலே நானே தட் இஸ் ஓவரால் ஒரு விசை செலுத்த முடியும்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ என்னுடைய மாஸ் வந்து 85 கிலோகிராம். நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி 85 கிலோகிராம் லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு சக்தி மசில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா என் கால்களை பிடிச்சிட்டு என்னையே நான் தூக்கிட்டு ஜாலியாக மறந்துட்டே இருக்க முடியுமா? அன்ஃபார்ச்சுனேட்லி முடியாது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக இருந்தால் முடியும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக இருந்தால் தான் முடியும். ஓகே, இவங்க வந்து ரொம்ப நிறைய காமிக் புக்ஸ் படிச்சிருக்காங்களா இல்லை சினிமா பார்க்குறாங்களான்னு தெரியல. சரி, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால் முடியும், அதை விடுங்க. ஆனால் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலையும் அதை பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஓவரால் ஃப்ளோட் ஆகணும்னா வெளியிலேருந்து எதான வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரெயினோ ஒரு லிஃப்ட்டோ வந்து என்னை தூக்க வேணும். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ நான் நின்றுட்டுருக்கேன், என்னுடைய திசை வேகம் வெலாசிட்டி 0. நடக்க ஆரம்பித்த உடனே என்னுடைய திசை வேகம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு வந்து ஒரு ஆக்சலரேஷன் கிடச்சிருக்கு. நியூட்டன் என்ற 2வது விதி பிரகாரம் ஆக்சலரேஷன் கிடச்சதுன்னா என் மேலே ஏதோ ஒரு விசை செலுத்தப்படுகிறது. யார் என் மேலே வந்து விசை செலுத்திருக்காங்க? நீங்கள் காலையில் சாப்பிட்ட இட்லி, அதை வச்சு கிடைச்ச எனர்ஜியை வச்சு நீங்கள் விசை செலுத்தியிருக்கீங்க. நான் சாப்பிட்ட இட்லிலேருந்து தான் எனர்ஜி வருது. ஆனால் என்னை வந்து புஷ் பண்ணது, ஆக்சலரேட் பண்ணது கிரவுண்ட் ஃப்ரிக்ஷன். நினச்சி பாருங்கள், நான் ஸ்பேஸில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என் கால் நகரும் தவிர நான் எங்கேயும் போக மாட்டேன். தண்ணி மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், காலை வச்சு இப்போ நான் அந்த திசையில் நடக்கணும்னா என் காலை தரை மேலே வச்சு பின்பக்கத்துக்கு தள்ளுறேன். இப்போ தரையிலையும் காலுக்கும் இடையில் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்குது. அப்போ தரை வந்து அதை அப்போஸ் பண்ணிவிட்டு என்னை முன்பக்கத்துக்கு தள்ளுறது. ஸோ வெளியிலேருந்து தரை என்னை தள்ளலைன்னா எனக்கு அந்த ஆக்சலரேஷன் கிடைக்காது. இப்போ உசைன் போல்ட் பாருங்கள், அவருக்கு வந்து பயங்கர ஆக்சலரேஷன் தேவை. 100 மீட்டர்ஸில் வந்து இந்த யூஷுவல் ஆக்சலரேஷன் ஃப்ரிக்ஷன்லேருந்து கிடைக்கிற ஆக்சலரேஷன் போகாது. அவருக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி ஆக்சலரேஷன் தேவை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, க்ளீட்ஸ் வச்சுக்கிறாங்க பூட்ஸில். அந்த க்ளீட்ஸை வச்சு கிரவுண்டுக்குள்ளே புதைச்சி பின்பக்கத்துக்கு தள்ளுறாங்க. அப்போ கிரவுண்ட் அவங்கள முன்பக்கத்துக்கு ஆக்சலரேட் பண்ணுறது. ஸோ வெளிப்புறத்துலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கணும், இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சலரேட் ஆகாது. வெளிப்புறத்துலேருந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவோம். ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் வந்து உங்கள் மேலே ஒரு ஃபோர்ஸ் செலுத்தலைன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் கிடைக்காது. அப்போ ராக்கெட் எப்படி சார் மேலே போகுது? ராக்கெட் என்ன பண்ணுறதுன்னா கேஸை வெளியிலே தள்ளுறது. இப்போ ராக்கெட்டை பொறுத்தவரையிலையும் கேஸ் தான் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட். ராக்கெட் கேஸை தள்ளுறது, கேஸ் ராக்கெட்டை தள்ளுறது. ஸோ சூப்பர்மேன் ஆல்சோ இந்த மாதிரி. ஐயோ வேணாம், சூப்பர்மேன் கேஸ் விட அந்த இடத்துக்கு போக வேணாம். ஓகே, ஆல் ரைட். மேபி அதனால தான் அவருடைய கேப் அப்படி பறக்கிறதோ என்னவோ. ஏன்னா வந்து ஸ்பேஸில் காற்றே கிடையாது. அதனால் வந்து கேப் வந்து படபடன்னு அடிச்சிக்காது. நம்ம வந்து சினிமாவில் பார்த்துட்டு இருக்கோம், இப்போ காரணம் புரிஞ்சுடுது. அடுத்த டிசி மூவி மேக்கர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிசிக்ஸை யோசிச்சு மனசில் வச்சு படம் எடுக்கணும். கரெக்ட். ஸோ இப்போது 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆகிட்டு நடக்கிறதாச்சு, போட் ஆச்சு. கடைசியாக 3வது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ ஃபேனை பார்த்தீங்கன்னா ஃபேன் என்ன பண்ணுறது, காற்றை கீழே தள்ளுறது. ஹெலிகாப்டர் அதான் பண்ணுறது, காற்றை கீழே தள்ளுறது, காற்றை ஹெலிகாப்டர் மேலே தள்ளுறது. பறவை என்ன பண்ணுறது, காற்றை வந்து ரெக்கையால் கீழே தள்ளுறது, காற்று வந்து பறவையை மேலே தள்ளுறது. காற்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேக்யூமில் பறவை என்ன வேணாலும் விங்ஸை ஃப்ளாப் பண்ணலாம், எங்கேயும் நகரவே.
ஓகே, இப்போ நம்ம அந்த குதிரைக்கு வரலாம். ரெடியா? முதல்ல வந்து ஒரு குதிரை, அறிவியல் தெரிஞ்ச குதிரை, அது வந்து நான் என்னதான் செஞ்சாலும் எனக்கு எதிர்ப்பா ஒரு ஃபோர்ஸ் வரப்போது, நான் ஏன் நகரணும் அப்படின்னு கேட்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து உங்களுக்கு தானே ஐடியா வந்திருக்கா? சார், ஒன்று வந்து உசேன் போல்ட் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்களே, கிட்டத்தட்ட அதே தானே குதிரை செய்யுது. எக்ஸாக்ட்லி அதே தான் குதிரை செய்யுது. ஓகே, பார்ப்போம். நான் வந்து ட்ராயிங்ஸ் வரைஞ்சி காமிக்கிறேன் குயிக்காக. ஓகே, ஸோ இது வந்து குதிரை ட்ராயிங். ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ராயிங் கூட தேவையில்லை. குதிரையை நம்ம வந்து ஒரு சின்ன ரெக்டாங்கிளை கூட ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அதில் எச்சின்னு போட்டுக்கிறேன் ஃபார் ஹார்ஸ். வண்டி கார்ட்டை பொறுத்தவரையிலையும் இன்னொரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு அதுக்கு வந்து சீனை போட்டுக்கிறேன் கார்ட். இப்போ இந்த குதிரை வந்து இந்த வண்டியை இழுக்குது. அதே சமயத்தில் வந்து சைமல்டேனியஸ்லி ஆக்ஷன் ரியாக்ஷன், வண்டி வந்து குதிரையை ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதே ஃபோர்ஸோடு இழுக்கிறது. இப்போது வேறு ஒரு ஃபோர்ஸும் இல்லைன்னா கார்ட்டு வந்து இடது பக்கத்துக்கு ஆக்சலரேட் ஆகும், குதிரை வந்து பின்பக்கத்துக்கு, ஆனால் வலது பக்கத்துக்கு ஆக்சலரேட் ஆகும். நியூட்டன் 3வது விதி பிரகாரம் குதிரை எப்போ ஒரு விசை காட் மேலே எக்ஸர்ட் பண்ணுறதோ அதே சமயத்தில் சைமல்டேனியஸாக எப்போவுமே ஆக்ஷன் ரியாக்ஷன் ஒரே டைமில் தான் நடக்கும். ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று, ஒன்றுனால ஒன்று அப்படின்னு கிடையாது. சைமல்டேனியஸாக அதே டைமில் கார்ட் வந்து குதிரை மேலே வலது பக்கத்துக்கு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து கார்ட் வந்து முன்பக்கத்துக்கு ஆக்சலரேட் பண்ணலாம் தவிர வேறு ஒரு ஃபோர்ஸும் இல்லைன்னா குதிரைக்கு என்ன ஆகும்? பின்பக்கத்துக்கு ஆக்சலரேட் ஆகிடும். ஸோ குதிரை முதல்ல சொன்னது கரெக்டு. குதிரை வந்து காட்டை இழுத்தா காட்டை என்னை திரும்பி இழுக்கும், நானும் காட்டும் நகரவே மாட்டோம். நானும் காட்டும் ஒன்றில் வந்து ஒத்த வந்து மோதிப்போம் அப்படின்னு. ஆனால் குதிரை என்ன பண்ணுறது? கிரவுண்டு மேலே பின்பக்கத்துக்கு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறது. உசேன் போல்ட் தன்னுடைய ஷூவை வச்சு எப்படி அதே மாதிரி பண்ணுறாரோ அதே மாதிரி வந்து குதிரை வந்து கிரவுண்டு மேலே பின்பக்கத்துக்கு எக்ஸர்ட் பண்ணுறது, கிரவுண்ட் அதை வந்து முன்பக்கத்துக்கு எக்ஸர்ட் பண்ணுறது. கிரவுண்ட் என்ன பண்ணுறது? குதிரையை இடது பக்கத்துக்கு ஃப்ரண்ட் டைரெக்ஷனில் தள்ளுறது. இப்போது குதிரை வந்து கார்ட்டை இழுக்கிற ஃபோர்ஸுக்கு வந்து F1 போட்டுப்போம். இப்போ அதனுடைய ரியாக்ஷன் F1, கார்ட்டு வந்து குதிரையை F1 இழுக்கிறது. குதிரை வந்து கிரவுண்டை வந்து F2 புஷ் பண்ணுறது, கிரவுண்டு வந்து அதை F2 புஷ் பண்ணுறது. ஸோ 2 ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜோடி இருக்குது, கார்ட்டுக்கும் குதிரைக்கும் நடுவில், குதிரைக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில். இப்போ பார்த்தீங்கன்னா குதிரையை பாருங்கள், F2 ஒருவேளை F1 விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா குதிரை இடது பக்கத்துக்கு ஆக்சலரேட் ஆகும், கார்ட்டும் இடது பக்கத்துக்கு ஆக்சலரேட் ஆகும். இப்போ ரெண்டுமே சேர்ந்து ஆக்சலரேட் ஆகுது. அந்த ஆக்சலரேஷன் ஏன்னு வச்சுப்போம். இப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது? கார்ட்டை பொறுத்தவரையிலையும் F1 is equal to mass of cart into acceleration. இடது பக்கம் பாசிட்டிவ்னு எடுத்துகிட்ருக்கோம். குதிரையை பொறுத்தவரையிலையும் நெட் ஃபோர்ஸ் என்ன? இடது பக்கத்துக்கு F2 minus F1. That is equal to mass of horse into acceleration A. ஸோ இப்படி தான் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதணும். ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் எடுத்துட்டு அது மேலே செலுத்தப்படுற நெட் ஃபோர்ஸ் எடுத்துட்டு ஈக்குவேட்டட் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இப்போ 2 ஈக்குவேஷன் இருக்குது. அந்த 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. இடது பக்கத்தில் F1 minus F1 கேன்சல் ஆகிட்டு F2 will be equal to mass of cart plus mass of horse times A. இதுலேருந்து என்ன தெரியுது? குதிரை வந்து கிரவுண்டை வலது பக்கத்துக்கு எவ்வளவு ஃபோர்ஸால் புஷ் பண்ணணும்? கார்ட் மற்றும் குதிரை ரெண்டுத்தோடைய மாஸையும் சேர்த்துண்டு எவ்வளவு ஆக்சலரேஷன் கொடுக்கணுமோ அந்த ஃபோர்ஸால் வந்து கிரவுண்டை புஷ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து கார்ட் மேலே நிறைய வெக்கல் வச்சு அதனுடைய மாஸ் ஜாஸ்தி ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த ஈக்குவேஷனோட வலது பக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும். குதிரை வந்து பாவம் கிரவுண்டை வந்து வலது பக்கத்துக்கு கட்டியாக தள்ள வேண்டி வரும். சார், உசேன் எனக்கு ஆனால் ஜெனுவின் டவுட். உசேன் போல்ட்டோடைய ஷூவில் நீங்கள் வந்து அந்த ஒரு வாட் இஸ் த வேர்ட் யூ யூஸ்? கிளீட்ஸ் ஐ யூஸ், பட் கிளீட்ஸ் இல்லை, இப்போ ஸ்பைக்ஸ். ஓகே, உசேன் போல்ட்டோடைய ஷூவில் இந்த ஸ்பைக்ஸ் பல ஃபுட்பால் பிளேயர்ஸோட ஷூலையும் அது வந்து கிளீட்ஸ். நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். உசேன் போல்ட்டுக்கு ஸ்பைக்ஸ்னு சொல்லியிருக்கணும், கிளீட்ஸ்னு சொல்லிட்டேன். கிளீட்ஸ் வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சார், ஒரு டவுட். நீங்கள் உசேன் போல்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது உசேன் போல்ட் அவர்கிட்ட இருக்கிற ஷூவில் அந்த ஸ்பைக் சொன்னீங்களா? ஆமாம், ஸ்பைக்ஸ் இருக்குது. அந்த ஸ்பைக் உள்ள ஷூ வந்து நம்ம ஊரில் எந்த கடையில் போனாலும் இல்லை, எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் அந்த ரேஸில் வரவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்குது. எல்லாரும் ஈக்குவல் தான். ஸ்பைக்ஸ்னால மட்டும் உசேன் போல்ட் அவர்கள் முன்னாடி இன்னும் வேகமாக ஓடுறாருன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக? இல்லை, அவருடைய திறமை இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் குயிக்காக. இப்போ பாருங்கள், 100 மீட்டர் ரேஸ் அண்ட் 200 மீட்டர் ரேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆக்சலரேஷன் தேவை.
ஆக்சலரேஷன் தமிழில் வந்து முடுக்கம். 100 மீட்டர் ரேஸ்லையும் 200 மீட்டர் ரேஸ்லையும் ஒரு பயங்கரமான ஆக்சலரேஷன் தேவை. அந்த லெவலில் நீங்கள் ஓடணுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் பத்தாது. அதனால் வந்து ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம், மேரத்தானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேரத்தான் இல்லை வந்து ஒரு 1500 மீட்டர்ஸ் இந்த ரேஸில் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஆக்சலரேஷன் தேவையில்லை, ஸ்டாமினா தேவை. அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ரன் பண்ணுற அத்லீட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல மஸ்குலர் அத்லீட்ஸாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ புஷ் பண்ணுற ஃபோர்ஸ் தேவைப்படும். மேரத்தானுக்கு வந்து ஒல்லியாக கொச்சி மாதிரி இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து ஸ்டாமினா தேவை. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வெயிட்டை வந்து கேரி பண்ண முடியாது அந்த டிஸ்டன்ஸுக்கு. ஆமாம், 2 மணி நேரம் ஓடணும். 2 மணி நேரம் ஓடணும். 10-15 செகண்ட் தானே ஓடணும். 10-15 செகண்ட் கூட இல்லை. இப்போ வந்து உசைன் போல்ட் பார்த்தீங்கன்னா 9.6 செகண்ட்ஸ்குள்ளே அவர் வந்து 100 மீட்டர்ஸை க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து உசைன் போல்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை என்னுடைய ஹீரோ கார்ல் லூயிஸ்க்காக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் முடுக்கம் ஆக்சலரேஷன் தேவைப்படுது. அதனால தான் அவர் வந்து அந்த மஸ்குலராக இருக்காங்க. மற்ற அத்லீட்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா அவருடைய திறமை ஜாஸ்தி. சரி, ஸோ இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க. தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.